திமுக சைட்ல இருந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, நம்ம எதனாலடா தோத்து போனோம், இதை வந்து முதல்ல கண்டுபிடிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு குழுவை வச்சு ஒரு ஆய்வு ஒன்று நடத்திருக்காங்க. அது வந்து ரொம்பவே ஷாக்கிங் ஆயிருக்கு. யாருக்கு அப்படின்னா நம்ம மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு தான். ஏன்னா திமுகவோட பெரும்பான்மையான இடத்துல வந்து அவங்க தோல்வியை சந்திச்சதுக்கு காரணம் சேகர் பாபு அவர்கள் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி அவர் திமுகவோட ஆட்சியில பாத்தீங்கன்னா இந்து சமய அறநிலையத்துறையோட அமைச்சரா வந்து இருந்திருக்காரு. அப்படி இருக்கும்போது அதுல இருந்த முக்கியமான பொறுப்புகள்லாம் வந்துட்டு வேற கட்சியில இருந்து வந்தவங்களுக்கு கொடுத்ததாவும், அவங்களுக்கு ரொம்பவே நெருக்கமானவங்களுக்கும் அவரோட ரிலேட்டிவ்க்கும் வந்து கொடுத்ததுனாலையும் அங்க திமுகவோட அடிமட்ட தொண்டர்களா இருந்திருப்பாங்கல்ல, கட்சிக்காக அயராது உழைச்சிருப்பாங்கல்ல, அவங்களுக்கு எந்த ஒரு பொறுப்புமே கொடுக்கல அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இப்ப வந்து தெரிய வந்திருக்கு. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, கொளத்தூர் தொகுதியில ஸ்டாலின் அவர்கள் தோத்து போனதுக்குமே இவர்தான் காரணம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சேகர் பாபு அவர்கள் மக்களுக்காக என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒண்ணுமே கிடையாது. மேயர் பிரியா அவர்கள் பின்னாடி திரியிறது, மு.க. ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், துர்கா ஸ்டாலின் அவங்களோட காலில் விழுகிறது, மக்களை பார்த்தா முறைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை மட்டும்தான் அவர் வந்து தொடர்ந்து பண்ணிட்டே இருந்திருக்காரு.